ஹலோ காய்ஸ், இப்போ இந்த வீடியோவில் சிஎஸ்எஸ்ல இருக்கிற பொசிஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஆஸ் யூஷுவல் இதெல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். H1ல இது எல்லாமே கிளியர் பண்ணிட்டு சிஎஸ்எஸ் பொசிஷன். ஓகேங்களா? ஓகே, இப்போது இதில் நான் ஆக்சுவலாக இது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக 2 பாக்ஸ் வேறு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது எக்ஸாம்பிளுக்கு div டாட் கண்டெய்னர், அதில் div டாட் green, அதே மாதிரி ப்ளூ. ஓகேங்களா? ஓகே, இப்போது கிரீனுக்காக டிசைன் பண்ணிக்கலாம். கிரீன் பாக்ஸுக்காக வித் வந்து ஒரு 100 பிக்சல், ஹைட் வந்து ஒரு 100 பிக்சல். ஓகேங்களா? ஸோ கிரீன் பாக்ஸ், அப்புறம் அதே மாதிரி டாட் ப்ளூ பாக்ஸ் சேவ் பண்ணிவிட்டு 1 செகண்ட். இது ஓகே, நம்ம தனித்தனியாகவே பண்ணிக்கலாம். ஸோ இதே ப்ராப்பர்ட்டிஸ் தான் இங்கேயும் வரும். ஹைட்டோட வித்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து க்ரீன், இதோட பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ. ஓகேங்களா? ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, நம்ம சிஎஸ்எஸ் வந்து லிங்க் பண்ணல, அதனால தான் இந்த எரர். லிங்க் சிஎஸ்எஸ் அப்படின்ட்டு ஸ்டைல் பண்ணிக்கிட்டு இப்போது ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா ஓகே, 2 பாக்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? 1 செகண்ட். ஓகே, இப்போ பார்த்தா தெரியும், க்ரீன் பாக்ஸ் ஒன்று, ப்ளூ பாக்ஸ் ஒன்று, ரெண்டுமே வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ சிஎஸ்எஸில் மொத்தமாக 4 பொசிஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா பொசிஷன்ஸ். இதில் 4 பொசிஷன்ஸ் இருக்கா. ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக இருக்கிறது வந்து ஸ்டாட்டிக். ஸோ இதுவே வந்து ஒரு ஸ்டாட்டிக் பொசிஷன் தான். ஸோ ஸ்டாட்டிக் அப்படின்னா நார்மலாக இருக்கிற பொசிஷன். ஸோ அது வேணாம். செகண்ட் வந்து ரிலேட்டிவ் அப்படின்னு ஒரு பொசிஷன் இருக்குது. ஓகேங்களா? ரிலேட்டிவ், அப்புறம் அப்சல்யூட், ரிலேட்டிவ், அப்சல்யூட், அப்புறம் ஃபிக்ஸ்டு. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது ஒவ்வொன்றுமே தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், இது வந்து க்ரீன் பாக்ஸ் இருக்கா. இதோட பொசிஷன் வந்து நான் பொசிஷன் ரிலேட்டிவ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ரிலேட்டிவ்னு கொடுத்துட்டேன். இப்போது டாப் ஒரு 60 பிக்சல், ரைட்டில் ஒரு 60 பிக்சல் அப்படின்னு கொடுத்தேன். அப்படின்னா சேவ் பண்ணுறேன், பார்த்தா தெரியும். டாப்னா மேலேருந்து ஒரு 60 பிக்சல்ஸ், அப்புறம் ரைட் சைட்லேருந்து ஒரு 60 பிக்சல்ஸ் மூவ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு எலமெண்ட் இருக்குது, அதை ஓவர் ரைட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ ரிலேட்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னா அதோட கரண்ட் பொசிஷன்லேருந்து எவ்வளோ மூவ் ஆகணும், ரைட் அண்ட் லெஃப்ட், டாப் அண்ட் பாட்டம் எவ்வளோ மூவ் ஆகணும் அப்படின்றத சொல்கிறதுக்கு பேர் தான் ரிலேட்டிவ். ஓகேங்களா? அதோட இருக்கிற பொசிஷன்லேருந்து மாறும். ஓகேங்களா? ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு -60 கொடுத்தேன்னா ஆப்போசிட்டில் போகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டாப்லேருந்து 60, அப்புறம் ரைட்லேருந்து -60ன்றதுனால லெஃப்ட்லேருந்து 60 மூவ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இது வந்து ரிலேட்டிவ். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி அப்சல்யூட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. பொசிஷன் அப்சல்யூட் அப்படின்னு கொடுத்துட்டேங்க அப்படின்னா பார்த்தா தெரியும். இப்போது ப்ளூ பாக்ஸ் வந்து மேலே வந்துட்டு இருக்கும். ஸோ அப்சல்யூட் அப்படின்னா என்னென்னா இந்த ஒரு எலமெண்ட் வந்து இருக்கிறதே கண்டுக்காது. இந்த HTML டாக்குமெண்ட்லேயே இந்த எலமெண்ட் வந்து இருக்கிறத மற்ற எலமெண்ட்ஸ் வந்து கண்டுக்காது. ஸோ இது வந்து மேலே வந்துடும். எப்படின்னா
ரிலேட்டிவ் மாதிரியே தான் இதுக்கு இந்த பொசிஷன் வந்து அப்சல்யூட்டாக இருக்கும்போது ஏதாவது வேறு ஏதாவது பொசிஷன் வந்து ரிலேட்டிவாக இருக்கா அப்படின்னு பார்க்கும். ஸோ இங்கே வந்து ரிலேட்டிவ் க்ரீன் பாக்ஸ் வந்து ரிலேட்டிவாக இருக்குது கரெக்டாக. ஸோ அதனால் இந்த இடத்துல இருந்து இது வந்து மூவ் ஆகும். இப்போ பாருங்கள், நான் இதே மாதிரி டாப் ரைட் எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி கொடுத்து பார்க்குறேன். ஸோ கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து மூவ் ஆகுது. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இருந்து இதே மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தா தெரியும் இந்த மாதிரி மூவ் ஆகுது. ஓகேங்களா. ஸோ நான் இதை எடுத்துகிட்டு சேவ் பண்ணி பார்க்குறேன். ஸோ மூவ் ஆகுது. எப்படின்னா டாப்பில் இருந்து 60, ரைட்டில் இருந்து 60 இந்த மாதிரி மூவ் ஆகுது. ஸோ எப்படின்னா ரிலேட்டிவ் அப்படின்னு எங்கேயாவது இருக்கிறத பார்க்கும். அப்சல்யூட் அப்படின்னு இருக்கும்போது இது வந்து அப்படியே கிராஸ் செக் பண்ணும். ஸோ எங்கேயாவது பொசிஷன் ரிலேட்டிவ் அப்படின்னு இருக்கா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அப்சல்யூட் வந்து அதை வந்து பேரண்ட் டேக்காக எடுத்துக்கிட்டு அதிலிருந்து 100 எவ்வளோ கொடுக்குறோமோ அந்த மாதிரி மூவ் ஆகும். ஓகேங்களா. ஸோ சப்போஸ் இந்த மாதிரி பொசிஷன் இல்லை, இந்த ரிலேட்டிவ் இல்லை அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா, 1 செகண்ட், இதை நான் கமெண்ட் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னா ரூட்லேருந்து மூவ் ஆகும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இது இங்கே இருக்கும். பட் ஆனால் இதை நான் எடுத்துடுறேன். 1 செகண்ட். இப்போ நான் இதை எடுத்துகிட்டு சேவ் பண்ணி பார்க்குறேன். இந்த இடத்துல வந்துருச்சா, பொசிஷன் அப்சல்யூட் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நான் கொடுத்தேன் அப்படின்னா ரிலேட்டிவே இல்லை. ஸோ அதனால் டாப்லேருந்து இதுதான் டாப்லேருந்து இந்த டோட்டல் டாக்குமெண்ட்டில் டாப்லேருந்து 60 எடுத்துக்குது, ரைட்லேருந்து 60 டாப்லேருந்து 60 எடுத்துக்குது. ஓகேங்களா. ஸோ ஆனால் அதுவே நம்ம இங்கே பொசிஷன் ரிலேட்டிவ் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும் இதிலிருந்து எடுத்துக்கும். ஸோ இந்த ஒரு இதிலிருந்து எடுத்துக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. ரிலேட்டிவில் இருக்கும்போது அதோட இருக்கிற அந்த பிளேஸ்லேருந்து மூவ் பண்ணிக்க முடியும். அப்சல்யூட்டில் அதே ஒரு பாக்ஸுக்கு ஏதோ ஒரு எலமெண்ட்டுக்கு அப்சல்யூட் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதால் அதோட ரிலேட்டிவ் பார்த்து எங்கே இருக்கோ அதிலிருந்து மூவ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து டைரெக்டாக ரூட்டில் இருந்து எடுத்துக்கும் அதோட டிஸ்டன்ஸ். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தான், இதுதான் அதோட டிஃப்ரென்ஸ். ஸோ இதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது. நான் இதை இப்போதைக்கு எடுத்துடுறேன். ஓகேங்களா. சேவ் பண்ணிடுறேன். இப்போது நான் நிறைய ஒரு பேராகிராஃப் டேக் நிறைய போட்டுக்கிறேன். ஓகேங்களா. ஓகே, இப்போது சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். 1 செகண்ட். இது வந்து நான் சொன்னேன் இல்லையா, பொசிஷன் வந்து அப்சல்யூட்டில் இருக்கும்போது டாக்குமெண்ட்டே கண்டுக்காது. அதனால் இந்த மாதிரி ஓவர் ரைட் ஆகும். நான் எடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்கு கீழே வந்துடும். ஓகேங்களா. ஓகே, நான் இதே மாதிரி இன்னும் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் நிறைய பேராக. ஸோ பார்த்தா தெரியும் இப்போது ஸ்க்ரால் பண்ணால் ஸ்க்ரால் ஆகுது கரெக்டாக. ஸோ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா என்ன ஸ்க்ரால் ஆனாலையும் ஒரு எலமெண்ட் வந்து அங்கே இருக்கணும் ஃபிக்ஸடாக, மூவே ஆகக்கூடாது எவ்வளோ ஸ்க்ரால் பண்ணாலே அப்படின்னா அதுக்காக தான் இந்த பொசிஷன் ஃபிக்ஸ்டு அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ப்ளூ பாக்ஸுக்கு வந்து பொசிஷன் ஃபிக்ஸ்டு அப்படின்றத கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போது இந்த ப்ளூ பாக்ஸ் வந்து ஃபிக்ஸ்டில் இருக்கா. ஸோ நான் எவ்வளோ மூவ் பண்ணாலும் அந்த ப்ளூ பாக்ஸ் மட்டும் மூவே ஆகாது. ஓகேங்களா. நான் இதை எடுத்துடுறேன். ஓகேவா. இப்போ நான் ஃபிக்ஸ்டு கொடுத்துட்டேன், அதனால் இப்படி இருக்கு. ஓகே, இப்போ நான் ஃபிக்ஸ்டு கொடுத்தனால இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் டோட்டல் வெப்சைட்டுமே இந்த மாதிரி ஸ்க்ரால் ஆகும்போதும் சரி என்ன பண்ணாலும் சரி இந்த ப்ளூ பாக்ஸ் அப்படின்றதுக்கு ஃபிக்ஸ்டு கொடுத்தனால இது வந்து மூவே ஆகாது. ஸோ ஸ்டாட்டிக்காக ஒரே பொசிஷனில் இருந்துகிட்டே இருக்கும். எவ்வளோ ஸ்க்ரால் பண்ணாலும் ஸ்க்ரால் ஆகாது. இந்த இடம் மட்டும் அப்படியே இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுதான் இதோட டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா. பொசிஷன் ஃபிக்ஸ்டு அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. இப்போது எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு ஒரு பார்க்கலாம், ஒரு சின்ன விஷயம். இந்த 2 பாக்ஸும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டோட்டல் பேராகிராஃப்க்கும் கீழே போடுறேன். பார்த்தீங்களா. இப்போ தெரியும். இப்போது வந்து என்ன இருக்குது அப்படின்னா கீழே வந்திருக்கு. ஓகேங்களா. க்ரீன் பாக்ஸ் அப்படின்றது கீழே வந்திருக்கு. நான் வேணால் இந்த ப்ளூ பாக்ஸ் கூட எடுத்துட்றேன், இப்போதைக்கு இது வேண்டாம். ஸோ ப்ளூ பாக்ஸ் எடுத்துட்டேன். ஓகேங்களா. இன்னும் ஒரு 2-3 பேராஸ் வந்து நான்
ஓகே, இப்படி இருக்குது. ஸோ இந்த பாக்ஸுக்கு கீழே நான் இன்னும் பேராஸ், ஓகேங்களா. ஸோ நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபுல்லாக ஃபேராவாக இருக்கும், பாக்ஸ் இருக்கும், கீழே பேராகிராஃப் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஸ்க்ரால் பண்ணும்போது இந்த டாப் இந்த ஒரு பாக்ஸ் வந்து ஃபிக்ஸ்டாக சில இடத்துல நிற்கணும் அப்படின்னா பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், 1 செகண்ட் இருங்க. இது வந்து க்ரீன் பாக்ஸ் கரெக்டாக. ஸோ இதோட பொசிஷன் வந்து ஸ்டிக்கி அப்படின்றத கொடுத்துட்டு டாப்பில் 0 பிக்சல்ஸ் இல்லை 0 டாப் 0 அப்படின்னு கொடுத்துக்கலாம், ஓகேங்களா. இப்போது பாருங்கள், நான் ஸ்க்ரால் பண்ணுறேன், நல்லா பாருங்கள், ஓகேங்களா. ஸோ எப்படி அப்படின்னா இந்த மாதிரி ஸ்க்ரால் ஆகிட்டே வரும்போது இதுதான் நம்மளோட க்ரீன் பாக்ஸ் கரெக்டாக. இந்த இதுதான் நம்மளோட க்ரீன் பாக்ஸ், ஓகேவா. என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா பொசிஷன் ஸ்டிக்கி அப்படின்னு கொடுத்துட்டு டாப் 0 அப்படின்றத கொடுத்துருக்கோம். எப்படி அப்படின்னா நீ நார்மலாகவே இரு, பட் ஆனால் எப்போ டாப் 0க்கு வரையோ அப்போது வந்து ஃபிக்ஸ்ட் ஆயிரு அப்படின்றது தான் இந்த ஸ்டிக்கி, ஓகேங்களா. ஸோ ஸ்டிக்கி அப்படின்னும் போது நார்மலாக ஒர்க் ஆகும். கண்டிஷன் இந்த மாதிரி டாப் அந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த இடத்துல இருந்து அது ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ்டு பொசிஷனுக்கு மாறிடும், ஓகேங்களா. ஸோ இதுதான் பொசிஷன் ஸ்டிக்கி, ஓகேங்களா. நார்மலாக பொசிஷன் ரிலேட்டிவ் அப்படின்னா இருக்கிற இடத்துல இருந்து மாற்றிக்கலாம், அதோட டிஸ்டன்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், டாப் ரைட் பாட்டம் லெஃப்ட் அப்படின்னு. அப்புறம் அப்சல்யூட் அப்படின்னா ரிலேட்டிவ், அது வந்து இருக்கிறதே தெரியாத மாதிரி, ஓகேங்களா. அப்சல்யூட் அப்படின்னா அப்படி ஒரு எலமெண்ட் இருக்கிறதே HTML வந்து கண்டுக்காது. ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அது மூவ் ஆகணும் அப்படின்னா ரூட் டைரக்டரி யூஸ் பண்ணிக்கும், அப்படி இல்லைன்னா அதோட பேரண்ட் ஏதாவது ரிலேட்டிவ் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கும், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தான் ஸ்டிக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதோட வேல்யூஸ் பொசிஷன் ஸ்டிக்கின்னு கொடுத்துட்டு அதோட வேல்யூ கரெக்டாக வரும்போது அது வந்து ஃபிக்ஸ்டாக மாறிடும், ஓகேங்களா. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பொசிஷன்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ளோட்டிங் அப்புறம் இமேஜஸ் ஷேடோஸ் அதெல்லாம் பற்றி பார்க்கலாம், ஓகேங்களா.